வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் பிராட்டியார் இயற்றிய திருப்பாவை பாடல் 24. ஆண்டாள் பிராட்டியார் தமது 24ஆம் பாடலில், மகாபலியை நீ அதல பாதாளத்தில் ஆழ்த்தினாய், மாற்றான் மனைவியை சிறை வைத்து அராஜகம் செய்த ராவணனை அழித்து முடித்தாய், அவனுக்கு துணை நின்ற இராட்சசர்களையும் அழித்து விட்டாய், உன்னை கொல்ல வந்த சகடாசுரன் வத்சாசுரன் ஆகியவர்களையும் கொன்றுவிட்டாய், கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்து இந்திரனையும் வருண தேவனையும் தோல்வியடையச் செய்தாய். இப்படி சர்வ வல்லமை படைத்த உனக்கு சேவை செய்வதையே நாங்கள் பெரும் பாக்கியமாக கருதுகின்றோம். எங்கள் விஷயத்தில் நீ இரக்கம் காட்டி அருள் புரிய வேண்டும் என்று அன்பர்கள் எம்பெருமானை வேண்டுகின்றார்கள். அதாவது, தேவையற்ற அற்ப பொருளில் ஆசை வைத்து எங்களை அலைய விடாமல் மெய்ப்பொருளில் ஆர்வம் ஏற்படும்படி நீதான் செய்ய வேண்டும். பாவை நோன்பு நோக்கும் எங்களுக்கு நல்வழி காட்டும் பாலமாக நீ இருக்க வேண்டும் என்பது உட்கருத்தாக வைத்து இந்த பாடலை பாடியுள்ளார். பாடலை பார்ப்போமா? உன் வீரச் செயல்கள் பாடவே வந்தோம் என்கின்றார் ஆண்டாள் பிராட்டியார். அன்றிவ் உலகமளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எறிந்தாய் கழல் போற்றி, குன்றுக்குடையா எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இங்கு யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் என்று பாடுகின்றார். இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா? மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டு விஸ்வரூபம் தாங்கி உலகங்களை அளந்தவனே, உன் திருவடிகளை போற்றுகின்றேன். இராவணன் இருக்கும் தெற்கு திசை சென்று இலங்கையில் உள்ள இராட்சசர்களை அழித்தவனே, உன் திறமையை போற்றுகின்றேன். சகடாசுரன் இறக்க உதைத்த உன் புகழ் வாழ்க. கன்றின் வடிவில் வந்த வத்சாசுரனை கழற்றி எறிந்தாய், விலாமரமாக நின்ற கபித்தாசுரனையும் முடித்தாய், கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்து கோகுலத்தை காத்த உன் குணம் வாழ்க. பகைவர்களை வென்று அழிக்கும் உன் கையில் உள்ள வேலாயுதம் வாழ்க. எந்த காலத்திலும் உனக்கு சேவை செய்வதையே எங்களுக்கு பெரும் பாக்கியமாக கருதுகின்றோம். உன் வீரச் செயல்களை பாடவே நாங்கள் கூடியிருக்கின்றோம். எங்கள் விஷயத்தில் நீ இரக்கம் காட்ட வேண்டுகின்றோம் என்கிற பொருளில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது. ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.